ஒரு போர்வீரனின் கடைசி மூச்சிலிருந்து பிறந்த ஒரு பூவைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருச்செந்தூரில் ஆழமாக வெள்ளாங்குளம் என்ற புனித குளம் உள்ளது. இது ஒரு ஆச்சரியமூட்ட வைக்கும் புராணக் கதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு போரில் படுகாயமடைந்த ஒரு சங்க கால வீரன் தனது இறுதி இரத்தத் துளிகளை இந்த நீரில் விழவிட்டான். அந்த இடத்திலிருந்தே அசாதாரணமான ஒன்று மலரத் தொடங்கியது. குளத்தில் உள்ள பெரும்பாலான தாமரைகள் சாதாரணமானவை, ஆனா ஒரு சில மர்மமான இரத்த சிவப்பு ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. அவை அழகானவை, மயக்கும் தன்மை கொண்டவை, ஆனா அவை ஒரு இருண்ட ரகசியத்தை கொண்டுள்ளன. இந்த இரத்தத் தாமரைகளில் ஒன்றை பறிக்கத் துணிந்த எவரும் ஒரு பயங்கரமான சாபத்தை எதிர்கொள்வார்கள் என்று புராணக்கதை கூறுகிறது. அவர்களின் கை தண்டை தொடும் தருணத்தில் அது உடனடியாக கல்லாக மாறும். அவர்களின் பேராசையின் நிரந்தர நினைவுச்சின்னம். ஒரு சபிக்கப்பட்ட பூவிற்காக நீங்கள் அனைத்தையும் பணயம் வைப்பீர்களா? இது வெள்ளாங்குளத்தின் இரத்தத் தாமரைகளின் பேய் கதை. வேறு எந்த உள்ளூர் புராணக் கதைகள் வெற்றுப் பார்வையில் மறைந்திருக்கின்றன?